சோ வெல்கம் மாமே. என்னடா சொல்றீங்க, நம்ம அக்கா எலினோ பிலோவா ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள வந்துட்டாங்களா? அப்படின்னா இந்த தண்டர்போல்ட்ஸ் டீம்ல நம்ம ஸ்பைடர்மேன் ஒன்னு சேர போறாரு போல இருக்கே. அதனால மார்வல் மக்களே, இப்ப ரீசெண்டா நமக்கு நம்ம தண்டர்போல்ட்ஸ் மூவில பார்த்த எலினா பிலோவா இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கான அந்த ஒரு கேஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டாங்களாம். டேய் என்னடா பண்றீங்க, அக்கா வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம எலினா பிலோவா அக்கா உள்ள இறங்கிட்டாங்க. இந்த நியூஸே கன்ஃபார்ம் இல்ல. அது எப்படி ப்ரோ நீ இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, டேனியல் ரிச்மேன் தலைவன் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மார்வல்குள்ள நடக்கிற முக்கியமான விஷயங்கள், அவங்க எடுக்கிற அந்த முக்கியமான முடிவுகள் எல்லாம் அவங்க முடிவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிளிக் பண்ற ஒரு நல்ல உள்ளம் தான் இந்த ஒரு டேனியல் ஆர்பிகே தலைமை. இது வரைக்கும் லீக் பண்ண அந்த லீக்ஸ் எல்லாமே இது வரைக்கும் 90% மேல உண்மையா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன். இது கூடவே நம்ம மாதிரி ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கெல்லாம் பட்டாசு கொளுத்துற அளவுக்கு பயங்கர குஷின்னு தான் சொல்லணும். ஆனா ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியை பத்தின எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் நாளுக்கு நாள் அப்படியே அள்ளி கூட்டிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு நம்ம எலினா பிலோவாக்கா இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள வந்தது. இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீன் எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. அது எல்லாத்தையும் மொத்தமா இந்த ஒரு வீடியோல பாத்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸை நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட மார்வல் பைல்கடா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்க, இப்போ டேனியல் ஆர்பிகே நேத்து போட்ட ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, ஹெலனா ஃப்ளோரன்ஸ் ஹஸ் ஜாயின்ட் தி காஸ்ட் ஆஃப் ஸ்பைடர்மேன் பிராண்ட் அப்படின்ற மாதிரி மனுஷன் எக்ஸ்ல ஒரு போஸ்ட் போட்டுருந்திருப்பாரு. இது என்னடா டியூன்கான ரியூனியனா? ஏன்னா சண்டே அந்த ஃபிலிம்ல இருக்காங்க. இப்போ நம்ம ஹெலனா உள்ள வந்துட்டாங்க. ஒருவேளை டியூன் பார்ட் 3க்கு அடி போடுறானுங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் டேனியல் ஆர்பிகே எக்ஸ்ல நேத்து சரியா அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு தரமான நியூஸ்ங்க. ஏன்னா நம்ம தண்டர்போல்ட் ஸ்பைடர்மேனை மீட் பண்ணா எந்த அளவுக்கு பங்கமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே இப்போ நியூயார்க்ல தான் இருக்காங்க. இதுபடி ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில நம்ம தண்டர்போல்ட்ஸை உள்ள எடுத்துட்டு வந்து ஸ்பைடர்மேன் அண்ட் தண்டர்போல்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி அது மூலமா ஒரு செம்மையான ஸ்டோரியை இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கொடுத்தா அதுவுமே சத்தியமா வேற லெவல்ல இருக்குங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயா அதுதான் ஸ்பைடர்மேனே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. இப்போ நான் சொல்றேன், வேணா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா 99% இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள நம்ம ஸ்பைடர்மேனை உள்ள எடுத்துட்டு வந்துருவானுங்க. இதுல மாற்று கருத்தே இல்ல. அந்த வகையில இங்க தண்டர்போல்ட்ஸ் அண்ட் ஸ்பைடர்மேன் இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி அது மூலமா ஒரு தரமான ஸ்டோரி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில சொல்லப்படலாம். அடே மார்வல், கண்டிப்பா ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்படி எலினா பிலோவாவை இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள கொண்டு வர போறானுங்க. என்ன மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் தண்டர்போல்ட்ஸ்க்கும் கனெக்ஷன் கொடுக்க போறானுங்க அப்படின்றத நினைச்சாதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒருவேளை ஏன் இப்படி இருக்க கூடாது, நம்ம தண்டர்போல்ட்ஸ் ஸ்பைடர்மேன் கூட டீம் அப் பண்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில ஒண்ணுல ரெண்டு இல்ல விரல் விட்டு என்ன முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான வில்லன்ஸ் இருக்க போறானுங்க. அவனுக்கு எல்லாத்தையும் எப்படி ஸ்பைடர்மேன் ஒரே ஆளா சமாளிப்பாரு? கஷ்டம் தானே. அதுக்கு உதவுற வகையில நம்ம எலினா பிலோவா இங்க உள்ள வரணும். எலினா வந்ததை பார்த்துட்டு தண்டர்போல்ட்ஸ் டீமும் ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, சிட்டில கிரைம் நடக்காம தடுக்கிறதுக்காக இங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படியும் இல்லைன்னா ஹல்க் அண்ட் பனிஷர் இவனுக்கு ரெண்டு பேருமே இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுபடி இந்த மூவியோட ஆரம்பத்திலேயே நம்ம ஸ்பைடர்மேன், பனிஷர், ஹல்க் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா டீம் அப் பண்ணி வில்லன்ஸ் அடிப்பானுங்க நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்ல. ஏன்னா மூணு பேருமே வேற வேற ரகம். அந்த வகையில இங்க ஹல்க், பனிஷர் இவனுக்கு ரெண்டு பேர்ல யாராவது இவனுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்பைடர்மேனுக்கு பயங்கரமான குடைச்சல் கொடுக்கணும். அதுல இருந்து ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம எலினா பிலோவா உள்ள வரணும். இது மூலமா நம்ம தண்டர்போல்ட்ஸ் கூட ஸ்பைடர்மேனை கனெக்ட் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேற ஒரு முக்கியமான ஹீரோ இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் நமக்கு கிடைச்சிருந்துச்சுங்க. அந்த ஹீரோ எலினாவா இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கான கதை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன பிசிறு கூட இல்ல. சோனி அண்ட் மார்வல் இந்த மூவிக்கான கதையை பொத்தி வச்சிருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். எந்த விஷயமும் லீக் ஆகல. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஸ்கிரிப்ட் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணப்படல. அதே மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் மூவிக்கும் இன்னும் ஸ்கிரிப்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருக்காங்களோ என்னவோ. அதனாலதான் ஸ்டோரியை பத்தி எந்த விஷயமும் நமக்கு தெரிய வரல. ரைட்டுங்க, இப்போ இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில எலினா பிலோவா வரத பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுபடி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில ஏக்கச்சக்கமான வில்லன்ஸ் இருக்க போறானுங்க அப்படின்ற விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான். ஆனா இப்போ என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஹீரோவும் இந்த ஒரு மூவில இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அந்த ஹீரோ கண்டிப்பா இந்த மூவில சேடி சிங் தான். சேடி சிங் மேடை பார்க்கர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாக்குறதுக்கு பயங்கர சாஃப்டா நல்லா அமுல் பேபி மாதிரி இருக்கனால அவங்க ஒன்னும் ஹீரோலாம் கிடையாது. அவங்க தான் இந்த மூவியோட மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரியான செம கூலான தியரிஸ்லாம் நமக்கு ரீசெண்டா கிடைச்சிட்டு இருக்குங்க. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி நம்மள ஒரு வழி பண்ணிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா அந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில நம்ம ஸ்பைடர்மேன் போட போற சூட்டை சோனி அண்ட் மார்வல் ஒன்று சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ரிவீல் பண்ணிருந்தானுங்க. ஆனா அந்த ஒரு சூட் மட்டும் ஸ்பைடர்மேனுக்கு இந்த ஒரு மூவில இருக்க போறது இல்ல. இதை தவிர்த்து தலைவனுக்கு இன்னும் எக்கச்சக்கமான சூட்ஸ் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில இருக்க போகுது. ரைட்டுங்க, இப்ப என்ன மாதிரியான ஒரு தரமான ஓப்பனிங் சீன் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில இருக்க போகுது அப்படின்றத மொத்தமா பாத்துருவோமா? இந்த ரிப்போர்ட் நமக்கு காஸ்மிக் சர்க்கஸ் அப்படின்ற ஒரு இன்சைடர் கிட்ட இருந்தா கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 மூவில ஒரு ஓப்பனிங் சீன் ஒன்று பார்த்திருப்போம். அதாவது நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 டீமுக்கு சக்தி கிடைச்சு அந்த 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம தலைவர் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவிக்கு அப்புறம் தனதானே உடல் அளவுல மனசளவுல பயங்கரமா திடப்படுத்திக்கிட்டு எப்படி தன்னோட ஜாப்ஸையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு காலேஜ் லைஃபையும் பார்த்துக்கிட்டு இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட் லெவல் வில்லன்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் ஸ்பைடர்மேனா, காலேஜ்ல எப்படி ஒரு நல்ல ஸ்டூடெண்டா, ஜாப்ல எப்படி ஒரு நல்ல ஒர்க்கரா இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மாண்டாஜ் தான் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவி.
மூவியோட அந்த ஓப்பனிங் சீனாவே இருக்க போகுது. இந்த ரிப்போர்ட் படி நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு வில்லன்ஸ் கூட சண்டை செஞ்சு தன்னைத்தானே பயங்கரமா அப்கிரேட் பண்ணி பாரான். இதுல எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தலைமை ஒரு வில்லன்ஸ் கூட சண்டை போடும்போது தன்னோட சூட் கிழிஞ்சு போயிடுமா. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு, அதனால ஒரு டைமே தன்னோட சூட்டை தனக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. சீரியஸா அப்படிலாம் இருந்துச்சுன்னா தாறு மாறா இருக்கும். இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச லீக்டு போட்டோஸா இருக்கட்டும், அந்த செட் வீடியோஸ் எல்லாத்துலயுமே நம்ம ஸ்பைடர்மேன் ரெட் அண்ட் ப்ளூ போட்ட இந்த சூட் போட்டிருக்க மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. இதை தவிர்த்து நம்ம ஸ்பைடர்மேனுக்கு நிறைய சூட்ஸ் இந்த மூவில இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெளிவா தெரிய வந்திருக்கு. எந்த சூட் கொடுத்தாலும் ஓகே தான், பட் ஸ்பைடர்மேன் அது மொக்க பண்ணாத அளவுக்கு இருக்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த மாண்டாஜ்ல எக்கச்சக்கமான வில்லன்ஸ் வர போறானுங்க. ஆனா அந்த வில்லன்ஸ்ல ஸ்கார்பியன் வர மாட்டானா. ஏன்னா சின்ன மாண்டாஜ்ல ஸ்கார்பியனை காட்டி முடிச்சு விடாம ஸ்கார்பியனை ஒரு மெயின் வில்லன் அந்த ஒரு மூவில காட்டி இந்த ஒரு மூவில அவனை வச்சு ஒரு பயங்கரமான திட்டத்தை இந்த மார்வல் அண்ட் சோனி போட்டு வச்சிருக்காங்களாம். இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் ஒரு ஆர்மட் வெஹிக்கிளை சேஸ் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு முக்கியமான சீன் தான் அந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கு ஸ்காட்லாந்து கிளாஸ்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்மட் வெஹிக்கிள்குள்ள இருக்கிற முக்கியமான வில்லனே நம்ம ஸ்கார்பியன் தான். அவனை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்பைடர்மேன் அண்ட் பனிஷர் ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணி அந்த ஒரு ஆர்மட் வெஹிக்கிளை துரத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுபடி என்னோட கேஸ் என்னன்னா, அந்த படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம பனிஷர் ஸ்பைடர்மேன் கூட டீம் அப் பண்ண போறது இல்ல. லேட்டரா தான் நம்ம பனிஷர் உள்ள கொண்டு வர போறானுங்க. அப்புறமா தான் இந்த ஸ்பைடர்மேன் அண்ட் பனிஷர் இவனுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் டீம் அப் பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப நான் சொன்ன இந்த ஒரு ரிப்போர்ட் மூலமா நம்ம ஸ்பைடர்மேன் இந்த மூவியோட ஓப்பனிங்ல சில ஸ்ட்ரீட் லெவல் வில்லன்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு பீட்டர் பார்க்கர் அதனோட பர்சனல் லைஃபையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஸ்பைடர்மேன் அண்ட் பீட்டர் பார்க்கர் இவங்களுக்கான லைஃபை கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி அவர் வில்லன்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு தன்னோட சூட் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு தன்னோட சூட்டையும் தன்னை எப்படி ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஸ்பைடர்மேனா மாத்திக்கிறாரு அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியோட ஓப்பனிங்காவே இருக்க போகுது. பட் எனக்கு என்னன்னா, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் முடிஞ்சு தலைமை ஒரு புது வீட்டுக்கு வந்து ஜிஇடி டெஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. அதுபடி பார்த்தோம்னா இங்க நோ வே ஹோமே நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஐயா இன்னுமா நீ படிச்சுட்டு இருக்க, காலேஜ் போகலனாலும் தலைமை ஒர்க்குக்கு போக போறான். அதுல என்னமோ சந்தேகமே இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா ஒர்க்குக்கு போனாதான் ரெண்ட் பே பண்ண முடியும், தன்னோட லைஃபையுமே தான் பாத்துக்க முடியும். அதுக்காக கண்டிப்பா ஒர்க் போகணும். பட் தலைமை படிக்கிறதுக்காக காலேஜ் போவானா அப்படின்றது தான் என் மைண்டுக்குள்ள இருக்கிற டவுட்டே. அந்த மாதிரி காலேஜுக்கு போயிட்டு தான் சேடி சிங்க நம்ம பீட்டர் பார்க்கர் மீட் பண்ற மாதிரி இருக்கணும். பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடைச்ச ரிப்போர்ட் படி நம்ம சேடி சிங் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில குவென் ஸ்டேசியா தான் ப்ளே பண்ண போறாங்க. குவென் ஸ்டேசி தான் அவங்களுக்கான ரோல் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நமக்கு தெரிய வந்துருந்துச்சு. அதேமே கிறிஸ்டியன் ஹாலாஃப் அப்படின்ற இந்த மாதிரி மார்வல் நியூஸ் லீக் பண்றவர் தான் கன்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. சில பேர் இந்த மூவில சேடி சிங்க வில்லன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. என்ன கேட்டீங்கன்னா, சேடி சிங்கெல்லாம் வில்லனா கொண்டு வந்தா சத்தியமா சிரிப்பா தாங்க இருக்கும். மேபி பீட்டர் பார்க்கருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு நல்ல பார்ட்னரா உள்ள கொண்டு வந்தானுங்கன்னு வைங்களேன், அது வேணா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வர ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல எல்லாம் ஸ்பைடருக்கு என்ன காட்டினாலும் அதுவுமே பாக்குறதுக்கு சீரியஸா நல்லா தான் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில நம்ம சேடி சிங் குவென் ஸ்டேசியா வந்தா நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ஃப்ரெண்ட்லியா ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கலாம். ஏன்னா தலைவனை பத்தி இப்ப எம்ஜேக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா எம்ஜேக்கு பீட்டர் பார்க்கர் நான் யார் அப்படின்றதே சுத்தமா ஞாபகம் இருக்காது. தலைமை இப்ப சிங்கிளா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். தன்னோட லவ்வருக்கு தன்னை மறந்துருச்சு அப்படின்ற கவலையில சுத்திட்டு இருக்கான். இந்த டைம்ல நம்ம குவென் ஸ்டேசி உள்ள இறக்கி ஸ்பைடர்மேனுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு ஃப்ரெண்டா இல்லனா லவ்வரா உள்ள கொண்டு வந்து ஸ்பைடர்மேனை அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆக்கி வெளில கொண்டு வர மாதிரி கேரக்டரா நம்ம சேடி சிங் இருக்கலாம். இதெல்லாம் இந்த ரிப்போர்ட்லயும் வரலங்க. இது முழுக்க என்னோட கெஸ் தான். சோனி அண்ட் மார்வல் ஆல்ரெடியே இந்த ஸ்பைடர்மேன் ட்ரையாலஜியை ஃபியூச்சர்ல பெரிய லெவலில் பில்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியால இருக்காங்க. இதுபடி குவென் ஸ்டேசி இந்த மூவில கொண்டு வந்துட்டு அடுத்தடுத்து வர ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல எல்லாம் மைல்ஸ் மொராலிஸ் ஸ்பைடர்வர்ஸ் சம்பந்தமான முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அப்கமிங் ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல கொண்டு வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பைடர் ஸ்லேயர் தான் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியோட மெயின் வில்லனா இருப்பான் அப்படின்ற மாதிரியும் ரீசெண்டா நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியலங்க. ரைட் ப்ரோ, யார் அந்த ஸ்பைடர் ஸ்லேயர் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஆலிஸ்டர் ஸ்மித் அப்படின்றவன் தான் ரொபாட்டிக்ஸ்ல எல்லாம் பூந்து விளையாடுற ஒரு பெரிய கைனே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தன் ஸ்பைடர்மேனை அடியோட வெறுத்து ஸ்பைடர்மேன் மாதிரியே ஒரு ரொபாட்டிக் சூட்டை செஞ்சு அது மூலமா ஸ்பைடர்மேனை எதிர்த்து ஸ்பைடர்மேனுக்கு ஒரு வில்லனா காமிக்ல வில்லத்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருப்பான். இதுபடி ஸ்பைடர் ஸ்லேயர் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியோட ஒரு முக்கியமான வில்லனா இருப்பான் அப்படின்ற மாதிரி நமக்கு ரீசெண்டா தெரிய வந்திருக்கு. இது கூடவே இந்த சில்வர் சாமுராய், வைப்பர், இன்னர் டீமன்ஸ் எல்லாம் அந்த மூவில மெயின் வில்லன்ஸா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ரீசெண்டான லீக்ஸ் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு தாங்க இருக்கு. இவ்வளவுதான் நமக்கு ரீசெண்டா ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியை பத்தி கிடைச்ச செம இன்ட்ரெஸ்டிங்கான லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ். இதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்க கேங்ல இருக்க ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வாட்டா மாமே.